ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களை பற்றி பெண்களே தான் பெருமையாக பேசிக்கிற மாதிரி இருக்குது. நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், வேலை செய்கிறேன்ட்டு பெண்கள் தான் புலம்புறாங்களே தவிர, பெண்களுடைய தியாகத்தையும் பெண்களுடைய சகிப்புத்தன்மையும் பொறுமையும் யாருக்குமே தெரிகிறதில்ல. பெண் தானே அப்படிங்கிற மாதிரி. அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது. வீட்டில் சும்மா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேர் வேறு. வீட்டில் சும்மா இருந்தால் வீடு தலைகளாக கிடக்கும். ஆண் வேலைக்கு போகிறாங்க, கரெக்டு தான். அவங்க வெளியில் போய் எவ்வளோ தூரம் வருமானத்துக்காக பாடுபடுறாங்களோ அதே அளவு வீட்டில் இருந்து பெண்கள் வேலை பார்க்குறாங்க. மற்ற எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறோம். எவ்வளோ வருமானம் அதிகமாக இருந்தால் அதிகமான செலவும், வருமானம் கம்மியாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி செலவும், வாங்கிட்டு வர்ற ஜாமான்களை வந்து அதை எப்படி செய்யலாம், காயாக இருக்கட்டும், மற்ற வேறு ஏதாவது ஐட்டங்களாக இருக்கட்டும், அதை நம்ம எப்படி அதை பக்குவமான முறையில் செய்யணும், அதை எப்படி பக்குவமான முறையில் பாதுகாத்து வைக்கணுங்கிறது அந்த பெண்களோட பொறுப்பு. ஆனால் எதையுமே பெண்கள் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு காரணம் வந்து யாருக்காக செய்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக செய்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக செய்கிறோம் அப்படின்னு போயிடும். ஆனால் பெருமையாலாம் சொல்லாட்டியும் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். பெண்களுடைய அந்த வேலைப்பளு, அவங்களுடைய எத்தனையோ உபகதைகள் இருக்குது அவங்களுக்கு. பெண்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலேருந்து அவங்க இறுதியாக போகிற வரைக்கும் அவங்க எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கிறாங்க, உடல் ரீதியாகவும் சந்திக்கிறாங்க. அதெல்லாம் வந்து வீட்டில் உள்ளவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதை வந்து அவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்கன்னு பாராட்ட வேணாம். புரிஞ்சுக்கிட்டாவே வந்து பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. புரியாதவங்களுக்கே எப்படி எப்படியோ பார்த்து கொடுக்குறோம். ஒன்று புரிஞ்சவங்க கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த பெண்களை புரிஞ்சு நடக்கும்போது அவங்களுக்கு உசிரை கொடுக்குற மாதிரி ஒரு பாசம், பிரியம் இந்த பெண்களுக்கு இருக்குது. நம்ம மூளை இருக்குது, அது வந்து நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலைக்கு செட் ஆகிருமா. நம்ம அப்படியே வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு சமைக்கிறதும், வீட்டில் துணி துவைக்கிறதும், மடிக்கிறதும், இதுவே நமக்கு அப்படியே நம்ம மூளையில் போய் செட் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு விருந்தாடி போயிருந்தால் கூட அவங்க வீட்டில் கூட சும்மா இருக்க மாட்டோம். துணி கிடந்தா மடிக்கணும்னு தான் தோணும்.